தொடர்ந்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப 45 நிமிடங்கள் தந்தையும் மகனும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் அங்கு பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்கின்றனர். இவங்களோட ரோல் அங்க என்னவா இருக்கும்? அமித்ஷா 8ஆம் தேதி வருகை தரும் சூழல்ல அதோடு இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? இவங்க ரோல் என்டிஏக்குள்ள பாமக ஒன்றுபட்டு இருக்கணுங்கிற லெவல் தான் இவங்க ரோலா இருக்கும். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் மோடியை பிஎம் கேண்டிடேட்டா 2014 ப்ரமோட் பண்ணவர். சைதை துரைசாமி அரசியல்ங்கிறது நாம தெளிவா உணரக்கூடிய ஒன்று. அவர் பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கணுங்கிறத எடப்பாடி பாஜக மைனஸ் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ், பாஜக சேர்ந்தா தோத்து போகலாம் சொல்லிக்கிட்டு அந்த காலகட்டத்திலே சைதை துரைசாமி பாஜக அணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரணும்னு சொன்னவர். இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அணிக்குள்ள வந்திருக்கிறாரு. இதுல டாக்டர் ராமதாஸுக்கு பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அவர் குறிப்பா நாங்க தனித்து போட்டிக்கிட்டே 4 இடத்துல ஜெயித்தோம், அதிமுக கூட்டணியில 5 தான் ஜெயித்தோங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. டாக்டர் ராமதாஸை பொறுத்த அளவுல விக்கிரவாண்டி போலரைசேஷன்ல அதிமுக வாக்குகள் ஒரு 23% உதயசூரியனுக்கே போயிட்டு, இப்போ பொது புத்தியில குளிர்சாதன அறையிலிருந்து சென்னையில பேசிட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுக அரசியல் எல்லாம் வட தமிழத்துல செத்து போச்சு. ரியலி அது செத்து போச்சு. விக்கிரவாண்டியில நடந்தது பாமக எதிர்ப்புங்கிற அரசியல் தான் அங்க நடந்தது. அதுல 23% ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் உதயசூரியனுக்கு போச்சு. 12% ரெட்டலை வாக்குகள் தான் டாக்டர் ராமதாஸ் கிடைச்சது. 1% தான் போராட்டத்தை ஆதரித்த சீமானுக்கே கிடைச்சுன்னு சொல்லும் போது வட தமிழகத்தின் அரசியல் தன்மையும் டாக்டர் ராமதாஸ் உணர்றாரு. அந்த வகையில் அவர் அவசரப்பட்டு இதுல எந்த முடிவும் எடுக்க விரும்பல. ஏற்கனவே 2009, 19, 21 இதெல்லாம் அதிமுக அணி அவருக்கு தோல்வி என்பதை தெளிவாக உணர்கிறார். மேலும் விக்கிரவாண்டி போலரைசேஷன்ல எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி, ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி, அதிமுக வாக்காளர்கள் எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லும் போது அவரை வச்சு நமக்கு வன்னியரல்லாத வாக்குகள் எப்படி வருங்கிற அச்சமும் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது. அதே வேளையில பாஜக கூட்டணியை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்திக்கிட்டு வந்தாங்கன்னு டாக்டர் ராமதாஸ் அந்த ஒரு பேட்டியில சொல்வதிலிருந்து இருந்து அது கூடுதலாக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளையும் தனக்கு எதிராக திருப்பிவிடும் அச்சப்படுகிறார். தோல்வியடைந்த அணியில் அவசரப்பட்டு சேர வேண்டாம் என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார். அதே வேளையில் வேறு ஆப்ஷனும் அவருக்கு இல்லாத சூழ்நிலையில் இங்கு கம்பல்ஷனுக்கு வந்தாக வேண்டும் என்ற நிலைமையும் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டே டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் என்றால், காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தாலும் சேருவேனே தவிர பாஜக கூட்டணியில் சேர மாட்டேன் என்று கூறினார். ஆனால் தமிழக முதல்வர் அன்றைய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாமகவை விட விசிக போதும், அதுவே தன்னை பெரிய அளவுக்கு உயர்த்தும் என்று ஒரு வீகத்தை எடுத்தார். அந்த வீகத்தின் அடிப்படையில் வட தமிழகத்தில் 20க்கு 20 தொகுதியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பாஜக பாமக கூட்டணியை தோற்கடித்து காட்டி தான் கலைஞரை விட பெரிய ஒரு அரசியல் சக்தி மதிநுட்பம் கொண்டவர் என்று நிரூபித்தார். அதே வீகத்தை பாமகவிற்கு எதிராக மு.க. ஸ்டாலின் செய்து வருகிறார் என்பதை டாக்டர் ராமதாஸ் மிக துல்லியமாக உணர்கிறார். குறிப்பாக சேலத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் ஃபைட் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பனைமரப்பருத்தி ராஜேந்திரன் என்று அனைத்து சமூகங்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியரை புதிதாக அமைச்சராக சேர்த்திருக்கிறார். அந்த பகுதியில் மோடி பிரதமர் என்று விழுந்த சிறிய எண்ணிக்கை ஜாதி வாக்குகள் திமுகவுக்கு வருவதற்காக உடையார் சமூகத்தை சேர்ந்த சிவலிங்கம் என்பவரையும் ராஜ்யசபா உறுப்பினராக்கி இருக்கிறார். மேலும் மு.க. ஸ்டாலினோட வீகம் தன்னை பலமுறை வீழ்த்திய வீகம், 2009 வீழ்த்திய வீகம், அந்த வீகத்தில் போய் அவசரப்பட்டு வீழ்வது தனக்கு லாபம் தராது என்ற அடிப்படையில் தான் டாக்டர் ராமதாஸ் தனித்து போட்டியிட்டே நாம் கணிசமான இடங்களை பெற்றோம் என்ற கருத்தையும் கூறினார். எனவே இன்று ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி போன்றவர்கள் என்டிஏக்குள் டாக்டர் ராமதாஸ் வர வேண்டும் என்ற முயற்சியை எடுப்பார்கள். ஆனால் இந்த தரவுகள், இந்த நடந்த விஷயங்கள் என்டிஏக்குள் வருவதில் பாமகவிற்கு என்ன லாபம் என்பதில் அதற்கு டாக்டர் ராமதாஸின் எண்ண ஓட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. அதனால் டாக்டர் ராமதாஸ் உடனே அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்க மாட்டார். அவர் வெரி டஃப் பார்கெய்னர். இந்த சூழ்நிலையில் அவர் இல்லாமல் திமுக கூட்டணியை வட தமிழகத்தில் ஃபைட் பண்ண முடியாது. அதாவது ஒன்றுபட்ட பாமக இல்லாமல் திமுக கூட்டணியை வட தமிழகத்தில் ஃபைட் பண்ணவே முடியாது. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதும் அன்புமணியை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், எங்களால் 36 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது, அதிமுகவால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்ற ஸ்டேட்மெண்டை தான் அன்புமணி கொடுத்தார். ஆக இந்த நிலை அரசியல் சூழ்நிலை, குறிப்பாக 52 காமராஜ் வன்னியர்களுக்கு டிக்கெட் கொடுக்காத போது அவர் உருவாக்கிய முதலியார், ரெட்டியார், உடையார், கார்காத்தார், யாதவர், பிராமின் பிளஸ் ஷெட்யூல் காஸ்ட், தலித் பேக்கிங் கம்யூனிட்டி என்ற அந்த
வீகத்தின் அடிப்படையில் படையாட்சியும் நாயக்கர்களும் எழும்பி வன்னியர் ஓட்டு அந்நியர்க்கில்லை, அந்நியர் ஓட்டு வன்னியர்க்கில்லை என்ற அந்த வீகம் வந்து வட தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுகவா அண்ணா திமுகவா என்ற கலைஞர் புரட்சி தலைவர் இறந்த பிறகு செத்துப்போன அந்த அரசியலை தாண்டி இந்த அரசியல் டாமினண்டாக இருக்கிறது. கள அரசியலை தெளிவாக தெரிந்த டாக்டர் ராமதாஸ் இதில் பாஜகவுடன் சேர்ந்தால் கிறிஸ்தவ முஸ்லிமும் பாதிக்கும் என்ற ஒரு அடிப்படையிலும் ஸ்டாலின் செயல்படக்கூடிய புரோ வன்னியர் அரசியலையும் கருத்தில் கொண்டு கூட்டணி இது தனக்கு பாதகமாக இருக்கிறது. எனவே அதற்கு அவசரப்பட வேண்டாம் என்ற எண்ணத்தில் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் அவரை என்டிஏக்குள் கொண்டு வருவதற்கான விஷயங்களை முன்னெடுப்பார்கள் என்று உறுதியாக தெரிகிறது. குறிப்பாக மோடியையே பிரதமர் கேண்டிடேட்டாக ப்ரமோட் பண்ண ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் ராமதாஸிடம் எது அவருக்கு நல்லது என்ற சூழ்நிலையை சொல்லுவார். குறிப்பாக இந்து சமுதாயத்தில் ஒரு முக்கிய சமுதாயமான வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கட்சி பிளவுபடுவது இந்து சமுதாய உணர்வுக்கே சரியா இருக்காது என்ற அடிப்படையில் அவர்கள் பிளவுபடக்கூடாது என்பதையும் ஆடிட்டர் குருமூர்த்தி வற்புறுத்தி பேசுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. பட் டாக்டர் ராமதாஸ் தனக்கு என்ன லாபம், தனக்கு எது நன்மை என்பதிலும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பார். டாக்டர் ராமதாஸ் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். அவர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான தலைவர். வெரி ஹார்ட் பார்கெனிங்க டாக்டர் ராமதாஸ் பண்ணுவார் என்பதை நான் அருகில் இருந்தே பார்த்தவன், தெளிவாக உணர்ந்தவன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.